வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான இறால் பிரியாணி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வச்சு தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு பொரிய விடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பழுத்த தக்காளியும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருட்கள் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்ல ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தோடைய புதினா இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, மசாலா எல்லாம் நல்லா குழைய வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு லேசாக வதக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். 1/2 கிலோ அளவுக்கு இறாலை உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை லேசாக கொதிக்க விடலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் மீடியம் காரத்தோடையே இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த குக்கரை விசில் போடாமல் மூடி மட்டும் போட்டு மிதமான தீயில் சரியாக 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்பவே கமகமன்னு நம்மளோட இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லா உதிராக இருக்குது. இந்த இறால் பிரியாணியை நீங்கள் தயிர் பச்சடி கூட பரிமாறலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்லேயும் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.